அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகரன், ஜோதிடர், ஜோதிட ரத்னா, ஜோதிட கலாநிதி. நான் சென்னையிலேருந்து பேசுகிறேன். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, ஒரு மண்டலன்னுவாங்க, அதை கருத்தில் கொள்ளுங்க. இது நான் ஏற்கனவே பதிவில் சொல்லியிருப்பேன். ஆனால் அந்த பதிவை முழுதாக பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். ஆனால் எத்தனை பேர் அந்த பதிவை முழுதாக பார்த்தாங்கன்னு சொல்லி தெரியல. என்னை வந்து நேற்று ஜாதகம் பார்க்க வந்தவங்க கேட்டாங்க. அந்த அடிப்படையில் இந்த விவரத்தொண்டி சொல்லலாம் சொல்லி தான் நான் உங்களுக்கு பண்ணுறேன். ஒரு மண்டலம்பாங்க, அது எந்த கருத்துலேருந்து எத்தனை பேருக்கு தெரியும்னு சொல்லி தெரியாது. ஆனால் நிறைய பேருக்கு ஒரு மண்டலம்னா தெரியாது. ஆனால் ஐயப்பன் பக்தர்கள் மாலை போட்டுன்னு 48 நாள் விரதம் இருப்பாங்க. அதான் சாஸ்திரத்தின் விதி. ஒரு மண்டலம்னா 48 நாள். அதன் அடிப்படையில் தான் அவங்க வந்து விரதத்தை கடைபிடிப்பாங்க. அதே போல் ஒரு நோயாளிக்கு மருந்து கொடுத்தாலும் 48 நாள் மருந்து உண்டால் அவர்களுடைய குறைகள் தீரும் என்று, அதாவது சித்த மருத்துவத்தின் அடிப்படையில் அவங்களுடைய கோரிக்கைகள் உண்டு. அதை வந்து கருத்தில் கொள்ளணும். அது 48 நாள் என்றால் என்ன அர்த்தம், எதன் அடிப்படையில் அதை 48 நாள் என்கிறார்கள் என்பதை பற்றி தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். அதை கருத்தில் கொள்ளுங்க. அதாவது 48 நாள் என்றால் நம்மளுடைய, அதாவது இந்த உலகத்தில் பிறந்த அனைத்து பேர்களுக்கும் 27 நட்சத்திரங்கள், 12 ராசிகள், இதை அடக்கியாலும் நவகிரகங்கள், இதன் அடிப்படையிலேயே அந்த 48 நாள் என்பது குறிப்பிடப்படுகிறது. இந்த 48 நாளில் அனைத்து கிரகங்களும் உள்ளடக்குவதால் அது சிறந்த நாளாக கருத்தில் கொண்டு மருந்து உண்பதுக்கு மிகவும் உயர்ந்த நாள். அதே போல விரதம் இருந்து இறைவனை வணங்குறதுக்கோ ஒரு மண்டலம் 48 நாள் என்பது சிறந்தது என்று விஞ்ஞானிகளும் சரி முன்னோர்களும் சரி அவங்க அதன் அடிப்படையில் ஆராய்ச்சி பண்ணி இந்த நாளை அவர்கள் பயன்படுத்தினார்கள். அதன் அடிப்படையிலே இன்றும் அது தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அதை கருத்தில் கொள்ளுங்க. ஒரு மண்டலம் என்றால் 48 நாள், இதுதான் விளக்கம். அதை கருத்தில் கொள்ளுங்க. அதே போல நம்ம வீட்டில் மந்திரங்கள் சொல்கிறோம். அதாவது பிள்ளைகள் படிப்பதுக்கு, பிரிந்த தம்பதியர்கள் இணைவதற்கு, செல்வம் செழிப்பாக வளர்வதற்கு, குழந்தை பாக்கியம் பெறுவதற்கு, திருமணம் கைகூடி வருவதற்கு, நம்மளுடைய எண்ணங்கள் நிறைவேறதுக்கு, அதாவது எப்படின்னா ஒருத்தவங்களை வசியம் பண்ணுறதுக்கு, அதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம வந்து முன்னோர்கள், அதாவது ஆதி காலத்து ரிஷிகள், அதுக்கப்புறம் வந்து சித்தர்கள், இவங்கெல்லாம் ஏகப்பட்ட மந்திரங்கள் கூறி வச்சிருக்காங்க. அந்த மந்திரங்கள் எல்லாம் எந்த அளவுக்கு பலிக்கும் சொல்லி அதை பயன்படுத்தினதான் தெரியும். அந்த மந்திரங்கள் பலிக்கணும்னா உள்ளமும் உடலும் தூய்மையாக இருக்கணும். நம்ம எந்த காரியத்தில் வைத்து குறிக்கோளோடு செல்லுகிறோமோ அதே எண்ணத்தில் அந்த மந்திரத்தை உச்சரிக்கணும். அதன் அடிப்படையிலேயே அவங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறும். கருத்தில் கொள்ளுங்க. அதாவது இப்போ ஒரு மந்திரமும் சொல்லக்குள்ள கருத்தின் அடிப்படையில் 21 முறை சொல்லுவாங்க. கருத்தில் சொல்லுங்க. இதை தான் முன்னோர்களும் சொல்கிறாங்க, விஞ்ஞானிகளும் சொல்கிறாங்க, நூல்களும் இதை தான் சொல்லுது 21 முறைன்னு. அவங்க எந்த அடிப்படையில் இந்த 21 முறை என்றாங்க? நேற்று தினம் ஒரு தகவல் என்ற தலைப்பில் நான் இதை சொல்லியிருப்பேன். ஆனால் அது வந்து முழுதாக சொல்லாதனால இன்று இந்த பதிவை பார்க்குறவங்க பயன்பெறலாம். அதுக்காக தான் இதை நான் சொல்கிறேன். கருத்தில் கொள்ளுங்க. அதாவது இந்த 21 நாள் என்பது 12 ராசிக்குள் 9 கிரகங்களை அடக்கும். கருத்தில் கொள்ளுங்க. இப்போ 12 கட்டங்கள் இருக்குது. 12 ராசி 12 கிரகங்கள் கிடையாது, 9 கிரகங்கள் தான். அந்த 12 கட்டத்தில் 9 கிரகங்களையும் அடக்கி ஆளக்கூடிய தன்மை இருக்குது. கருத்தில் கொள்ளணும். அதே போல் அந்த 12 கட்டத்தில் 20 நட்சத்திரங்களும் உள்ள அடங்கி இருக்குது. அதையும் நீங்கள் கருத்தில் கொள்ளணும். ஆனால் வெளியே தெரிவித்து 12 கட்டங்கள், அதாவது 12 ராசிகளும் 9 கிரகங்கள் தான் நம்ம கண்ணுக்கு தெரியும். நீங்கள் ஜாதகத்தை எடுத்துன்னு போய் ஒரு ஜோதிடரை காமிச்சாலும் அவரு அந்த கட்டத்தை வச்சு இன்னும் நட்சத்திரம் சொல்லி அவரால் கண்டுபிடிக்க முடியாது. கருத்தில் கொள்ளுங்க. பின்னாடி எழுதி வச்சு தான் கருத்தில் கொள்ள முடியும். ஆனால் பார்த்த உடனே சொல்லிடுவாரு, இது லக்குனம், இது இந்த ராசியில் இருக்குது, இந்த கிரகம் இந்த ராசியில் இருக்குதுன்னு. அதனால் எளிதில் புரிந்து கொள்ளக்கூடிய வசதிகளை கொண்டது தான் அந்த ராசி கட்டம். கருத்தில் கொள்ளுங்க. அந்த ராசி கட்டத்தில் இந்த 9 கிரகங்கள் அடங்கக்குள்ள அது மிகவும் வலு பெற்றதாக அமைந்துவிடும். அதனால தான் முன்னோர்களும் சரி ஆராய்ச்சியாளர்களும் சரி அவங்க இந்த 21 முறை மந்திரத்தை சொன்னால்
நம்பல் வாழ்க்கையில் எதை நம்பி அந்த மந்திரத்தை சொல்றோமோ அந்த மந்திரம் வெற்றி பெறும் என்று அவங்க நம்பினாங்க. இன்னும் நம்பிந்தாங்கிறாங்க. அனைவரையும் அதை தான் 21 முறை சொல்றாங்க. கருத்தில் கொள்ளுங்க. ஒரு மனிதனுடைய வாழ்க்கை மாறுறதுக்கு இந்த 12 கட்டங்கள் தான் காரணம். அதுக்கு உறுதுணையாக இருப்பது இந்த நவகிரகங்கள். இதன் அடிப்படையிலேயே 21 நாட்கள் என்பது கருத்து. நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். இதுதான் உண்மை கருத்து. 12 ராசியும் நவகிரகங்களும் சேர்ந்து 21 நாள். இதை தான் நம்ம மந்திரம் சொல்றதுக்கு பயன்படுத்த வேண்டும். முன்னோர்களும் இதை தான் கூறி வைத்திருக்கிறார்கள். கருத்தில் கொள்ளுங்க. ஏன்னா எங்க தாத்தா எனக்கு இதை அடிக்கடிக்கு கூறுவாரு. அதன் அடிப்படையிலேயே எனக்கு இது மிகவும் தெளிவாக தெரியும். அவர் சொல்லி தான் எனக்கு ஒரு மண்டலமும் தெரியும். இந்த 21 நாள் தெரியும். இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். நீங்கள் இதை பயன்படுத்தி சொல்லுங்கள். அதேபோல் உங்களுடைய பிள்ளைகளுக்கு சொன்னாலும் அவங்களுக்கு மிக தெளிவாக புரியும். ஏன்னா பிற்காலத்தில் இது தெரியாமல் அவங்களுக்கு அதாவது எப்படின்னா புரியாமல் இருக்கக்கூடாது. இதன் அடிப்படையில் தெரிந்தால் அவங்களுக்கு பிறக்கும் பிள்ளைகளுக்கும் சொல்லி பயன்பெறுவார்கள். இந்த கருத்து உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்குதுன்னு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் எப்பயுமே புது புது விஷயங்களை எடுத்து சொல்லி கொண்டு இருப்பேன். நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்பெறலாம். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.